திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது சென்னை, தூத்துக்குடி, நெல்லையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது மக்கள் குறித்து கவலைப்படாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா கூட்டணி மாநாட்டில் பங்கேற்க சென்று விட்டதாக விமர்சித்தார். ஒரே புயல் தான் வந்தது. அந்த புயலுக்கு ஸ்டாலின் தடுமாறி போயிட்டார். ஒரு புயலுக்கே தாக்கு பிடிக்க முடியல. அதிமுக ஆட்சியில எத்தனை புயல், கஜா புயல், வர்த்தா புயல், தானே புயல், புயல் புயல் என்று பல புயலை கண்டு வெற்றி கொண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். பாஜகவுடன் திமுக தான் கள்ள கூட்டணி வைத்துள்ளதாக பிரதமர் மோடியுடன் மு.க. ஸ்டாலின் உள்ள புகைப்படத்தை எடப்பாடி பழனிசாமி காட்டினார். இவர்தான் கள்ள கூட்டணி வச்சிருக்காரு. இவர் வச்சிருக்காரு. என்ன அற்புதமான படம். யாரு கள்ள கூட்டணி வச்சது? நாமளா அவீரா? அதிமுகவா திமுகவா? பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் மத்திய ஆட்சியில் அங்கம் வகித்திருப்போம் என்றும், ஆனால் அதிமுக கொள்கைக்காக உள்ள கட்சி என்றும் அவர் கூறினார். முன்பு கோபேக் மோடி என்று சொன்ன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது வெல்கம் மோடி என்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். ஸ்டாலின் பச்சைப்படுத்தி அவரு வல்ல காட்டிட்டு சொன்னார். நீ என்னத்தை காட்டுற? நீ இதைத்தான காட்டிட்டு வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலினுக்கு உதவியாதையும் வெளியில வீரவசனம் பேசுவாங்க. பிரதமரை பார்த்தோன்னா சரணகதி அடைஞ்சிருவாங்க. நீட் தேர்வை திமுக அரசால் ரத்து செய்ய முடியவில்லை என்றும், ஆனால் நாடகம் நடத்துவதாகவும் அவர் சாடினார். இதைத் தொடர்ந்து நெல்லை அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி காற்றில் கூட விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்த கட்சி திமுக என்று விமர்சித்தார். பாருங்களேன், அதிமுக கொடி மற்ற கொடியெல்லாம் பறக்குது பாத்தீங்களா? பறக்குது இல்ல? எதுல பறக்குதுங்க? காத்துல தானே பறக்குது. காத்த கண்ணுல பார்க்க முடியுதா? யாரா பார்க்க முடியுமா? காத்த கண்ணில் பார்க்க முடியாத இடத்துல கூட ஊழல் செய்கின்ற விஞ்ஞான முறைப்படி கொண்ட ஒரே கட்சி திமுக கட்சி தான். அதிமுக தந்த அழுத்தத்திற்கு பிறகே மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார்.